டான்ஜிபிளா இன்டான்ஜிபிளா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். டான்ஜிபிள் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களால தொட்டு பார்க்க முடியும் ஒரு பொருளை, அதை தான் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா அது டான்ஜிபிள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க கோல்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்க டவுன்லோட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. நியூஸ் கேஃபேல இருந்து நீங்க பண்ண முடியாது அப்படின்னா எப்படி இருக்கும்? அதுதான் டீசென்ட்ரலைஸ். அப்ப இதுல ஒரு இருக்கக்கூடிய ஒரு பொருளை யாராலையுமே மாற்ற முடியாது, எடுக்க முடியாது அப்படின்னு. ஆனா இதுல இருக்க சிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டெக்னாலஜி ஃபெயில் ஆனா என்னங்க பண்றது நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. என்னதான் நம்ம ஒரு அட்வான்ஸான டெக்னாலஜியை கொண்டு வந்தா கூட, இது பிளாக் செயின் டெக்னாலஜி, டீசென்ட்ரலைஸ்டு. 2022 இருந்து FTX அப்படிங்கிறது ஒண்ணு பேங்க்ரப்ட் ஆகிருக்கு. செல்சியஸ் நெட்வொர்க் காணாம போயிருக்கு. வொயேஜர் டிஜிட்டல் காணாம போயிருக்கு. அதுக்கப்புறம் கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா TMT கம்பிகள். BVR Garden Signature Living டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. நியூஸ் கேவை பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் இவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த பெல்டெக்ஸ் அப்படிங்கிற கிரிப்டோ கரன்சில நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதை பத்தி அவேர்னஸ் இல்ல, அதனால அது சம்பந்தமா ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. சோ இந்த வீடியோல முழுக்க முழுக்க அதை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம கிரிப்டோ கரன்சி பத்தி பேசுறதே கிடையாது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அது ஒரு ரெகுலேட்டரி மார்க்கெட்டுக்குள்ள இல்ல. இந்தியால அதுக்கு ரெகுலேஷன் இன்னும் ஃபார்ம் பண்ணல. ஏன் மற்ற நாடுகள்ல கூட பண்ணல. நிறைய நாடுகள்ல பிட்காயின் மாதிரியான பெரிய காயினை கூட நிறைய பேர் அதுல ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாலும் அதுக்காக டாக்ஸ் எல்லாம் போட்டா கூட இது இப்படித்தான், இதுதான் கவர்மெண்டுடைய சட்டத்திட்டங்கள் அப்படின்ற மாதிரியான வரையறைகள் இல்லாம தான் இருக்கு இது வரைக்கும். அதனாலதான் அதை பத்தி நம்ம பேசுறது கிடையாது. சோ அன்ரெகுலேட்டட் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு அசட்டை பத்தி பேசுறது அப்படிங்கிறது நம்ம அதை இன்டெரக்டா ப்ரொமோட் பண்ற மாதிரி ஆகும் அப்படிங்கறதுல தான் பேசுறது இல்ல. பட் இருந்தாலும் இன்னொரு சைட்ல அதனால நிறைய பேர் அதுல பணத்தை போட்டு இழக்கிறாங்க, அவங்களுக்கு வருமான இழப்பு ஏற்படுது, மணி லாஸ் ஆகுது அப்படின்னா அது சம்பந்தமான அவேர்னஸ் கிரியேட் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. அதனால அவர் அந்த ரெக்வெஸ்ட் வச்சாரு. சோ இதை பத்தி ஒரு வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணி இன்னைக்கு இந்த வீடியோ பண்றேன். ஓகேவா? சோ இது முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்காக மட்டும்தான், சஜஷனும் அட்வைஸோ கொடுக்கறதாக இல்ல. அதனால இப்போ நான் சொல்ல போற விஷயங்களை பேஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்காதீங்க. ஏன்னா நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரும் கிடையாது. செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரா இருந்தா கூட அவர் நீங்க கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்றதுக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிறதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். பெல்டெக்ஸ் அப்படிங்கிற காயின் இன்வெஸ்ட் பண்றது சரியா தப்பா அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவா இந்த கிரிப்டோ கரன்சி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இதை பத்தி ஒரு பேசிக்கான ஐடியா உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷனை ஈஸியா எடுக்கலாம். இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டான்ஜிபிளா இன்டான்ஜிபிளா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். டான்ஜிபிள் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களால தொட்டு பார்க்க முடியும் ஒரு பொருளை, அதை தான் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா அது டான்ஜிபிள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க கோல்டு வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன். அந்த கோல்டை உங்க கையால வாங்கி பார்க்க முடியும். அது டிஜிட்டல் கோல்டாவே இருந்தா கூட ஒரு கட்டத்துல அதை நீங்க பிசிக்கல் கோல்டா மாத்திக்கலாம். சில்வர் வாங்குறீங்கனாலும் அதே மாதிரிதான். அப்ப டான்ஜிபிளா உங்க கையில இருக்கக்கூடிய ஒரு பொருளை நீங்க வாங்கி வச்சிருக்கும் பொழுது என்னைக்காவது அதை விற்கணும், அதை காசாக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஈஸியா கொண்டு போய் வித்துட்டு அதை வாங்கிக்கலாம். பட் இன்டான்ஜிபிள் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு அசட் இருக்கும், அந்த அசட்டை நீங்க டச் பண்ணி பார்க்க முடியாது, அதாவது தொட்டு பார்க்க முடியாது, உங்க கைக்கு அது வராது. அது ஏதோ ஒரு ஃபார்ம்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதை போயிட்டு நீங்க வாங்கும் பொழுது அதை நீங்க விற்கலாம், அதை வாங்கலாம், நீங்க விற்கலாம், அதை பிளச் பண்ணலாம், அது எல்லாமே இருக்கும். ஆனா அதை உங்க கையில தொட்டு பார்க்க முடியாது. அந்த மாதிரியான இன்டான்ஜிபிள் அசட் அப்படின்னு வரும்போது அந்த இன்டான்ஜிபிள் அசட் எதை பேஸ் பண்ணி அது சம்பந்தமான வர்த்தகங்கள் நடக்குது அப்படிங்கறத கவனிக்கணும். இப்போ ஷேர் மார்க்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் இருக்கு, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இதெல்லாமே இருக்கு. அதுல இருக்கக்கூடிய இப்போ நிஃப்டி ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க போயிட்டு நிஃப்டியை டச் பண்ணி பார்க்க முடியாது. ஆனா நிஃப்டி டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது என்ன, அதாவது நிஃப்டில என்ன கம்பெனிஸ் இருக்கோ அதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் தான் ட்ரேட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்க முடியும். அப்ப அந்த நம்பிக்கையில இதுல ஹை வொலாட்டிலிட்டி இருந்தா கூட ட்ரேட் பண்ணி ஒரு நல்ல லாபம் பார்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் மார்க்கெட்டுக்குள்ள வர்றாங்க. அதுலயும் 99% லாஸ் தான் பண்றாங்க. இதை நான் சொல்லல, ஜெரோதாவுடைய ஃபவுண்டரே சொல்லியிருக்காரு. சோ ஒரு ரெகுலேட்டட் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய F&O செக்மெண்ட்லயே இந்த மாதிரியான லாஸ் எல்லாம் நடக்குது. அப்ப அன்ரெகுலேட்டட் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய கிரிப்டோல லாஸ் நடக்குது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ரிஸ்கான விஷயம். அப்ப கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணவே கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல இருக்கிற ரிஸ்க் ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கறத யோசிக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், கோல்டு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு டான்ஜிபிள் அசெட்டா இருக்கு. டான்ஜிபிள் அசெட் அப்படிங்கறத தாண்டி கோல்டுக்கு இவ்வளவு வேல்யூ இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, உலகத்துல எவ்வளவு கோல்டு இருக்கு, இன்னும் எத்தனை
கிலோ எத்தனை டன் கோல்ட வந்து நாம வெட்டி எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். சோ இப்ப கோல்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்டா இது வரைக்கும் வந்து 2,19,891 டன் கோல்ட இது வரைக்கும் பூமியில இருந்து மைனிங் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படிங்கிற தரவு கிடைக்குது. அப்ப இதுக்கப்புறம் இன்னும் எவ்வளவு கோல்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் ரிசர்ச் பண்ண ரிசல்ட் படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 60,000 70,550 டன் கோல்டு இன்னும் வெட்டி எடுக்கப்படாம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த 70,000 டன் கோல்டையும் நம்ம வெட்டி எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், நெக்ஸ்ட் பூமியில கோல்டே இருக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இருக்குமா இருக்காதா அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா வேற எங்கெங்கெல்லாம் கோல்டு இருக்கு, கடலுக்கு அடியில் எங்கேயாவது இருக்கா, அந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். பட் இப்போதைக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு பல கட்ட ஆராய்ச்சிகள்ல தெரிஞ்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னும் பேலன்ஸ் பூமியில இருக்கிறதே வந்து ஒரு 70,000 டன் கோல்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதே விஷயத்தை நீங்க வந்து ஒரு கிரிப்டோ கரன்சிக்கு அப்ளை பண்ணுங்க. பிட்காயின் மாதிரியோ எத்திரியம் மாதிரியோ ஒரு கிரிப்டோ கரன்சி அப்ளை பண்றீங்க அப்படின்னா அந்த கிரிப்டோ கரன்சிங்கிறது என்ன, ஒரு இன்டான்ஜிபிள் அசெட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இன்டான்ஜிபிள் அசெட்ங்கிறது ஒரு ஹை செக்யூரிட்டி டெக்னாலஜில அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டா இருக்கு. ஹை செக்யூரிட்டி அப்படின்னா அதுக்கு பேரு பிளாக் செயின் டெக்னாலஜி. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜிங்கிறது என்னன்னா உங்களுடைய டேட்டா எல்லாமே பிளாக்கா இருக்கும் அப்படிங்கிறது விஷயம். பிளாக்கா இருக்கும் அப்படின்னா இது எல்லாமே டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டீசென்ட்ரலைஸ்ட்னா இப்ப வந்து நான் இந்த வீடியோல பேசிட்டு இருக்கேன், இந்த வீடியோக்கான சோர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூஸ் கேஃபே சேனல்ல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா, நியூஸ் கேஃபேல இருந்து இந்த வீடியோவை நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனா இது வந்து சென்ட்ரலைஸ்ட். இதே வந்து டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னா இந்த வீடியோ நியூஸ் கேஃபேல உங்களுக்கு வருது, ஆனா இதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. நியூஸ் கேஃபேல இருந்து நீங்க பண்ண முடியாது அப்படின்னா எப்படி இருக்கும், அதுதான் வந்து டீசென்ட்ரலைஸ்ட். அப்ப இதுல ஒரு இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து யாராலையுமே மாற்ற முடியாது, எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு ஹைலி ப்ரொடெக்டட் டெக்னாலஜி உள்ள இருக்கு. அதுக்கு பேர் தான் பிளாக் செயின் டெக்னாலஜி. நம்ம லேமன் வியூல புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்படிதான் புரிஞ்சுக்கணும். சோ இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் ஒட்டுமொத்தமா எல்லா கிரிப்டோ கரன்சியும் இயங்குது. இப்ப இந்த கிரிப்டோ கரன்சில அதாவது கோல்டு எப்படி உலகத்துல எவ்வளவுதான் இருக்கோ இவ்வளவுதான் நம்ம மைனிங் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாங்க இல்லையா, பூமியில எவ்வளவு கோல்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு இல்லையா. அந்த டெக்னாலஜி எப்படி டிசைன் பண்றாங்கன்னா இப்ப நிறைய பேர் வந்து மைனிங் பண்ணிட்டே இருப்பாங்க. பிட்காயின் எத்திரியுமே நீங்க வாங்குறதுங்கிறது வந்து மைனிங் பண்றதுதான். எவ்வளவு பிட்காயின் வந்து இது வரைக்கும் மைனிங் பண்ணப்பட்டிருக்கு, ரிமைனிங் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த காம்படிஷன் கிரியேட் ஆகுது. அப்படி கிரியேட் ஆகுறதுனால அதோடைய பிரைஸ் வேல்யூங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப நீங்க பிட்காயின் எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தமா அந்த பிளாக் செயின் டெக்னாலஜில பிட்காயினை உருவாக்குனவர் வந்து 21 மில்லியன் பிட்காயினை மைனிங் பண்ண முடியும் அப்படின்னு செட் பண்ணிருக்காரு. ஓகேவா, அவ்வளவுதான் மைனிங் பண்ண முடியும். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 20 மில்லியன் பிட்காயினை மைனிங் பண்ணிட்டாங்களாம். சோ பேலன்ஸ் இருக்கிறது வந்து ஒரு 1.1 இருந்து 1.3 மில்லியன் இருக்கும் அப்படின்றாங்க. சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கிரிப்டோ கரன்சி அக்கவுண்ட்ஸ் மூலமா மைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் மூலமா மைனிங் ஆக்டிவிட்டி மூலமா அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 2140 வரைக்கும் பேலன்ஸ் இருக்கிற பிட்காயினை மைனிங் பண்ண முடியும் அப்படின்றாங்க. இதுக்கு இடையில ஒருத்தர்கிட்ட இருக்கிற பிட்காயினை இன்னொருத்தர் விற்கும் பொழுது வாங்குற அந்த டிரான்சாக்ஷன் நடக்கும், அது வேற. பட் ஓவராலா இந்த பிட்காயினுடைய மைனிங் அப்படிங்கிறது 2140 ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிட்காயின்ல ஃபைனல் பிட்காயின்ங்கிறது 2140 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இதே மாதிரிதான் எல்லா கிரிப்டோ கரன்சியும் ஒர்க் ஆகும். ஏன் நான் பிட்காயினை சொல்றேன்னா பிட்காயின் வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணா இருக்கு அப்படிங்கிறதுனால இது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ பிளாக் செயின் டெக்னாலஜின்னு வரும்போது உங்களுக்கு அந்த டெக்னாலஜி தான் ஸ்ட்ராங். அந்த டெக்னாலஜில இவ்வளவுதான் நீங்க மைனிங் பண்ண முடியும், இவ்வளவுதான் லிமிட் இருக்கு அப்படின்னு சொல்றதுனால அதை வந்து ஒரு அசெட்டா எல்லாருமே பாக்குறாங்க, அதுல போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறாங்க. அப்ப இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இதுல இருக்க சிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி ஃபெயில் ஆனா என்னங்க பண்றது நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. என்னதான் வந்து நம்ம ஒரு அட்வான்ஸான டெக்னாலஜியை கொண்டு வந்தா கூட இது பிளாக் செயின் டெக்னாலஜி டீசென்ட்ரலைஸ்டு, ஒரு இடத்துல இருக்கிற டேட்டாவை இன்னொரு இடத்துல யாராலையும் வந்து திருட முடியாது அப்படின்னு சொன்னா கூட கில்லாடிக்கெல்லாம் கில்லாடி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு இதுலயே ஒரு பிரச்சனை வந்தா என்ன பண்றது அப்படிங்கிற கொஸ்டின் நிறைய இடங்கள்ல இருக்கு. இது ஒரு த்ரெட்டா இருக்கு. அடுத்தது என்னன்னா இந்த மாதிரியான கிரிப்டோ கரன்சியை ரன் பண்ணக்கூடிய எக்ஸ்சேஞ்சஸே வந்து திவால் ஆகிற சம்பவங்கள் நடந்திருக்கு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் திவால் ஆயிருக்கு அப்படிங்கிற தரவுகள் நமக்கு கிடைக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும் பாத்தீங்கன்னா 2022 இருந்து FTX அப்படிங்கிறது ஒண்ணு பேங்க்ரப்ட் ஆகிருக்கு, செல்சியஸ் நெட்வொர்க் காணாம போயிருக்கு, வொயேஜர் டிஜிட்டல் காணாம போயிருக்கு, அதுக்கப்புறம் பிளாக் ஃபீ அப்படிங்கிற ஒண்ணு இல்லாம போயிருக்கு. இந்த மாதிரி நிறைய இது நடந்திருக்கு. இப்ப இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா காயின் DCX, அதுக்கப்புறம் வந்து காயின் செக்யூர், காயின் டெல்டா, கிரிப்டோ கார்ட், காயின் எக்ஸ், இந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்சஸ் வந்து ஃபெயிலியர் ஆச்சு. ரெகுலேட்டரி ஹர்டில்ஸ் அவங்களால மீட் பண்ண முடியல, பெரிய அளவுல அவங்களால வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியல, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை. அதுல வந்து
கொலாப்ஸ் ஆச்சு. இது எதுக்கு சமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு 2 எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. ஒன்னு வந்து BSE இருக்கு, இன்னொன்னு NSE இருக்கு. இப்போ நீங்க ஒரு ஷேரை வாங்கி வச்சிருக்கீங்க, ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ட்ரேட் எந்த எக்ஸ்சேஞ்சஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கோம், NSE இருக்கு, BSE இருக்குன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து NSE உங்களுக்கு வந்து கொலாப்ஸ் ஆயிருச்சு, NSE பேங்க்ரப்ட் ஆயிருச்சு, NSE ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்குது, NSE வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தான் இந்த மாதிரி கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ்ல வந்துச்சு. இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கிறதுனால இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, கிரிப்டோ வந்து இந்தியாவுல ரெகுலேட் பண்ணப்படல. சோ கிரிப்டோல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆனீங்கன்னா அதுக்கு கவர்மெண்ட் பொறுப்பு கிடையாது, செபி பொறுப்பு கிடையாது அப்படிங்கறத கிளியரா சொல்றாங்க. ஆனா கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணி நீங்க பாக்குற லாபத்துக்கு 30% டாக்ஸ் மட்டும் கட்டுங்க அப்படிங்கறதையும் கவர்மெண்ட் சொல்றாங்க. 30% டாக்ஸ் இல்லாம 4% அதுல செஸ் வேற போடுறாங்க, அதுக்கப்புறம் 1% டிசிஎஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா வந்து பெல்டெக்ஸ்க்கு வருவோம். இந்த பெல்டெக்ஸ் அப்படிங்கிறது பிட்காயின் மாதிரியே ஒரு கிரிப்டோ கரன்சியான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அங்கதான் உங்களுடைய சிக்கல்ங்கிறது இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிரிப்டோ கரன்சி நிறைய வகைகள் இருக்குங்க. அதுல இந்த பெல்டெக்ஸ் அப்படிங்கிறது எந்த கேட்டகரியில வருதுன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பிரைவசி காயின் அப்படின்னு சொல்றாங்க. பிரைவசி காயின்னா என்னன்னா, பொதுவா எல்லா கிரிப்டோ கரன்சியுமே வந்து டீசென்ட்ரலைஸ்டு தான். இப்போ நீங்க வந்து பிட்காயின் வாங்குறீங்க, எத்திரியம் வாங்குறீங்கன்னா நீங்க தான் வாங்குறீங்க அப்படின்னு யாருக்கும் தெரியாது. யாரு இதை வாங்குறாங்க, யாரு விற்கிறாங்கன்னு தெரியாது. ஆனா நீங்க வாங்குறீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிபிகேஷன் நம்பர் இருக்கும். ஓகேவா? இப்போ எப்படி வந்து ஷேர் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றவங்க நம்ம டிமாட் அக்கவுண்ட் நம்பர் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஐடென்டிபிகேஷனுக்கான ஒரு நம்பர் இருக்கும். சோ இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பருக்கு டிரான்சாக்ட் ஆயிருக்கு, இவங்க வாங்கியிருக்காங்க, இந்த ஐடி வாங்கியிருக்காங்க, இந்த ஐடி வித்திருக்காங்க அப்படிங்கிற டீடைல் பிட்காயின் மாதிரியான, எத்திரியம் மாதிரியான பாப்புலர் இருக்கக்கூடிய ஓரளவு ரெகுலேஷன்ல இருக்கிற காயின்ஸ்க்கு இருக்கும். பட் இந்த பிரைவசி காயின் அப்படிங்கிறது என்ன? பெல்டெக்ஸ் மாதிரி இன்னும் நிறைய காயின்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மொனெரகோ அப்படின்னு ஒன்னு இருக்கு, ஸ்கேஷ்னு ஒன்னு இருக்கு, பெல்டெக்ஸும் இருக்கு. இந்த மாதிரியான காயின்ஸ் எல்லாமே பிரைவசி காயின் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரைவசி காயின்ங்கிறது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இதுல யாரு வாங்குறாங்க, அதாவது எந்த ஐடில இருந்து எந்த ஐடி வாங்குறாங்க, எந்த ஐடி விற்கிறாங்க அப்படிங்கிற டீடைலும் இருக்காது. மொத்தமா எவ்வளவு வால்யூம் டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு, எவ்வளவு பேர் மைனிங் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற எந்த டீடைலுமே பப்ளிக் டேட்டாவுக்கு அவைலபிளாவே இருக்காது. ஆனா பிட்காயின்ல இந்த விஷயம் நீங்க பார்க்க முடியும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இது வரைக்கும் வந்து 20 மில்லியன் கிட்ட பிட்காயினை மைனிங் பண்ணிருக்காங்க, மொத்தமாவே 21 மில்லியன் தான் இருக்கு. சோ 2040 கிட்ட வந்து இது எல்லாமே க்ளோஸ் ஆயிடும், அதுக்கு மேல பிட்காயினே புதுசா மைனிங் பண்றதுக்கு இருக்காது அப்படின்லாம் நம்மளால டேட்டா எடுக்க முடியுதுல்ல. அந்த மாதிரியான டேட்டாவெல்லாம் நீங்க பெல்டெக்ஸ்ல எடுக்க முடியாது. ஏன்னா இது பிரைவசி காயின் அப்படிங்கிற கேட்டகரியில வருது. அப்ப எவ்வளவு இருக்கு, யார் வச்சிருக்காங்க, சொப்பன சுந்தரி இதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தாங்க, அடுத்தது யார் வச்சிருப்பாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இந்த பெல்டெக்ஸ் மாதிரியான காயின்ஸ்ல கிடைக்காது. சோ எக்ஸாம்பிளுக்கு இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிட்காயின்ல வந்து ஒரு ransomware அட்டாக் நடந்துச்சுங்க. அதுக்கு பேரு கலோனியல் பைப்லைன் ransomware அட்டாக்னு சொல்லுவாங்க. சோ இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.4 மில்லியன் 2021 அந்த டைம்ல, அதாவது 4.4 மில்லியன் ஒர்த்தான பிட்காயின் வந்து ஹேக் ஆகி இல்லீகலா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதை ரெக்கவர் பண்ண முடியல. சோ ப்ராப்பரான பிளாக் செயின் டெக்னாலஜி இருந்ததுனால இது எந்த வேலட்ல இருந்து எப்படி மூவ் ஆச்சு, எப்படி இந்த பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கறத வந்து கண்டுபிடிச்சு ரெக்கவர் பண்ணாங்க. ஏன்னா பிட்காயின், எத்திரியம் மாதிரியான காயின் எல்லாமே சீடோனிமஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல இயங்குது. அதாவது நீங்க வாங்குறீங்கன்னு தெரியாது, இன்னொருத்தர் விக்கிறதும் அவருடைய பேரும் தெரியாது, ஆனா அவங்களுக்கான வாலெட்டுக்கு ஐடென்டிட்டி இருக்கும். ஓகேவா? பட் இந்த பெல்டெக்ஸ் மாதிரியான காயின்ஸ் எல்லாம் பிரைவசி காயின்ஸா இருக்கிறதுனால இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் டீடைல் ட்ராக் பண்றதுங்கிறது கஷ்டம். சோ ஏதாவது ஒரு பிரச்சனை, இப்போ நீங்க உங்க வாலெட்ல இருக்கிற பெல்டெக்ஸே காணாம போயிருச்சு, யாரோ ஒருத்தன் ஹேக் பண்ணி எடுத்துட்டான் அப்படின்னா அது எப்படி ஹேக் ஆச்சு, யார் அதை பண்ணாங்க அப்படின்னு நீங்க எடுக்கவே முடியாது. அது ரொம்ப ரிஸ்க்ன்றாங்க. இன்னைக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா $0.08 அப்படிங்கிற ரேஞ்சில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்க போயிட்டு இந்த காயின் மார்க்கெட் கேப் மாதிரியான வெப்சைட்ல உள்ள போய் பாத்தீங்கன்னாலே இது எந்த அளவுக்கு வொலட்டிலிட்டி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பொதுவாகவே கிரிப்டோ அப்படிதான் இருக்கும், இருந்தாலும் இதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு நிலைமைக்கு பாத்தீங்கன்னா இந்தியன் ரூபி மதிப்புங்கிறது ஒரு $7 ரேஞ்சில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சோ நம்ம ஏற்கனவே பாக்குற பாப்புலரா இருக்கிற கிரிப்டோ கரன்சிஸ் இருக்குல்ல, எத்திரியம் மாதிரியான, பிட்காயின் மாதிரியான கிரிப்டோ கரன்சிஸ் இருக்கு இல்லையா, அதை விட பல மடங்கு ஆபத்தானது, ரிஸ்கானது தான் இந்த பெல்டெக்ஸ் மாதிரியான பிரைவசி காயின்ஸ் எல்லாம். சோ அதனால ஒரு இர்ரெகுலேட்டட் மார்க்கெட்டா இருக்கக்கூடிய ஒண்ணு பிளஸ் இந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கு அப்படிங்கும்போது அதுல போயிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கறத யோசிங்க. அதுக்கு பதிலா உங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாதுகாப்பா இருக்கணும். ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்றது கவர்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பெஸ்டான ஆப்ஷன் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு, ஷேர் மார்க்கெட் இருக்கு, அதுல போயிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ரிட்டர்ன் பார்த்துட்டு போகலாம். ஏன் உங்களுக்கு ட்ரேடிங் தெரியும் அப்படின்னா நல்லாவே நீங்க ட்ரேடிங் பண்ணியும் சம்பாதிச்சுட்டு போகலாம். அதை விட்டு எதுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை? அதனால
அதனால முடிஞ்ச அளவுக்கு இப்படி எல்லாம் போகாதீங்க, அவாய்ட் பண்ணுங்க. சுத்தமா உங்களுக்கு இந்த பணம் தேவையே இல்ல, இது வந்து நான் எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேன், ஈவன் இந்த பணத்தை நான் பிச்சை கூட போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட எக்ஸ்ட்ராவா கேஷ் இருக்குன்னா அதை கொண்டு போய் இந்த மாதிரி போட்டு செக் பண்ணி பாருங்க, வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு எடுத்துக்கங்க. ஓகேவா? ஆனா உங்களுக்கு முக்கியமா இருக்கக்கூடிய பணத்தை, மற்ற தேவைகளுக்காக நீங்க வச்சிருக்க பணத்தை போட்டு நான் மல்டிபிள் பண்ண போறேன் அப்படிங்கிற எண்ணத்துல போயிட்டு இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி தயவு செஞ்சு லாஸ் பண்ணிக்காதீங்க அப்படிங்கறத இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறேன். இது தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அதனால இந்த வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்க பத்திரமா பாத்துங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.